அவன் அணு ஆயுதம் தயாரிச்சான்னா தயாரிக்க காட்டினா அதையே அமெரிக்காவை சீண்டணும். அவனும் அமெரிக்கா அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாதுன்னு ஒன்றும் சொல்லலை. அமெரிக்கா வச்சுக்கிட்டவன் அவன் ஒரு 6000 சொச்சம் வார் ஹெட்ஸ் வச்சிருக்கிறான், அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறான். ஏன் ஈரானுக்கு அது கூடாதுன்னு சொல்றான்? ஏன் இந்தியா அதே மாதிரி இந்தியாவும் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்துட்டு வச்சிருக்க கூடாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று போட்டுக்கிட்டான்னு. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 முதன்மையான அணு ஆயுத வல்லரசுகள் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவனுங்க வந்துட்டு ஐநாவினுடைய பாதுகாப்பு பேரவையில் வந்துட்டு முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய வீட்டோ அதிகாரம் பெற்றவர்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா, இந்த 5 நாடுகளும் சேர்ந்து தான் அந்த வீட்டோ பவர் வச்சிருக்கிறாங்க. 20 மெம்பர்ஸ் இருக்கிறான் ஐநாவுடைய பாதுகாப்பு பேரவையிலன்னா செக்யூரிட்டி கவுன்சிலில். இந்த 5 பேர்ல ஒருத்தன் அதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் வீட்டோ அப்படின்னு சொல்றாரு, முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் கிடையாது. அப்புறம் நீங்க பொது அவைக்கு தான் வரணும். பொது அவைக்கு வரக்கூடியதை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஐநா வர முடியாது, அது மற்ற நாடுகளெல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். அதனால வந்துட்டு செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன்ன்றது ரொம்ப முக்கியமானது.